ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்துதிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷः வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்ரீயப்பதியான கண்ணனம் பெருமான் அறிவினால் குறைவில்லா அகழ்ஞாலத் தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தான். அதுவே பகவத்கீதை என்னும் சாஸ்திரமாக பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் என்று ஆச்சரியமான ஒரு கீத அமிர்தம். எப்படி ஒரு பசுவினுடைய பால் மிகவும் இனிமையாக இருக்குமோ அதே போல அனைத்து உபனிஷத்தினுடைய சாரமான இந்த கீதை மிகவும் இனிமையாக அமைந்திருக்கிறது. சுதீர் போக்தா, இப்படிப்பட்ட இந்த பகவத்கீதையை அனுபவிப்பதற்கு தகுந்தவர்கள் யார் என்றால் சுதீஹி, நல்ல ஞானம் படைத்தவர்கள், சிறந்த அறிவாளிகள். உபனிஷத்திலிருந்து மிகவும் சிரமப்பட்டு தேடி எடுக்க வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கண்ணனம் பெருமான் மிகவும் எளிமையாக எளிய விதத்திலே ரொம்ப இனிமையாக இந்த ஸ்லோகங்களிலே உபதேசித்திருக்கிறான். ஆக அந்த பெருமை யாருக்கு தெரியும்னா, உபனிஷத்துகள்ல மிகவும் ஆராய்ந்து ஈடுபட்டு உயர்ந்த அர்த்தங்களை பெற வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள், அவர்கள்தான் ஞானிகள், அறிவாளிகள், சுதி என்று அழைக்கப்படுகிறார்கள். நல்ல ஞானமுடையவர்கள். அவர்களுக்கு இந்த கீதைங்கிறது மிகவும் இனிமையாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதையினுடைய சாஸ்திரம், அதனுடைய பொருளை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி யாமுனாச்சாரியர், ஆளவந்தார் என்று கொண்டாடப்படும் அவ்வாச்சாரியர் கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிலே அற்புதமாக அந்த கீதையினுடைய சாரத்தை அருள் செய்திருக்கிறார். அனைத்து உபனிஷத்துக்களுடைய சாரம் பகவத்கீதை. இப்ப அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை கீதார்த்த சங்கிரகத்திலே 32 ஸ்லோகங்களின் மூலமாக யாமுனாச்சாரியர் விவரிக்கிறார். அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகம், ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணஹ பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. இந்த கீதார்த்த சங்கிரகத்திற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்று சுவாமி வேதாந்தாச்சாரியர் அற்புதமான வடமொழி வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். அதை துணையாக கொண்டு இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்வதர்மம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, வைராகியம் என்றால் என்ன என்பதையெல்லாம் விவரித்துக் கொண்டு வந்தார். ஸ்வதர்ம என்றால் அவனவனுக்குன்னு சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், கர்மங்கள், அதுதான் ஸ்வதர்மம். வேதத்தினாலே கூறப்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாம் தர்மங்கள். அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருந்தால் அது ஸ்வதர்மா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்வதர்மத்தை ரொம்ப ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், ஞானத்தோடு செய்ய வேண்டும். அதனாலதான் ஸ்வதர்ம அடுத்து உடனே ஞான என்று தெரிவிக்கிறார். என்ன ஞானம்? ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், பரமாத்மா யார், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எதனாலே இந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த ஞானம், அந்த அறிவு பகுதி அது மிகவும் அவசியம். அந்த அறிவோடு இந்த செயல்களை செய்ய வேண்டும். மூன்றாவதாக வைராக்கியம். உலக விஷயங்களிலே வெறுப்பு, ஆசை இன்மை, எம்பெருமானிடத்துல மிகுந்த பற்று, காதல், அன்பு, பக்தி இது இருக்க வேண்டும். இந்த மூன்றும் மிகவும் தேவை என்று தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய. வைராக்கியம் இருந்தால்தான் ஒருத்தன் முமுட்சுவாக இருந்து கொண்டு உயர்ந்த முக்தியை பெற முடியும். வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் அப்ப மோட்சத்திலே இச்சைங்கிறது நழுவிவிடும். ஒரு காலத்துல முக்தி அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் ஏற்பட்டாலும் வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் அப்ப அந்த ஈடுபாடு, முக்தி வேண்டும்ங்கிற அந்த விருப்பம்ங்கிறது நீடித்து நிற்காது. சில நாளிலேயே அது குன்றிவிடும். வேற ஏதேனும் உலக விஷயங்கள்ல ஈடுபாடு வளர வளர மோட்சத்தில இச்சைங்கிறது குறைந்து போய் அப்புறம் விஷய சுகங்களிலே ஈடுபட்டு மீண்டும் சம்சாரியாய் அதிலேயே உழன்று கொண்டிருப்போம். அதனால வைராக்கியம்ங்கிறது இன்றியமையாதது. ஒரு முமுக்ஷு, மோட்சத்திலே விருப்பமுடையவன் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு வைராக்கியம் மிகவும் தேவை என்பதை சுவாமி வேதாந்தாச்சாரியர் பல பிரமாணங்களை எடுத்து காட்டி அழகாக விவரிக்கிறார். இப்போ மேலே அந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம்.
तत्र स्वधर्मज्ञानयोः प्रथमं कर्मयोग-ज्ञानयोग-रूपेण अवस्थितयोः आत्मसाक्षात्कारद्वारा भक्तियोगाधिकार निर्वर्तकत्वेन तत्साधकम् என்று தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா என்றுதானே முதல் வரி அமைந்திருக்கிறது. அதுல இப்ப சாத்திய பக்தி, பக்தியை நாம் சாதிக்க வேண்டும், பக்தி யோகத்தை நாம் முயன்று செய்ய வேண்டும். இந்த பக்தி யோகம் தொடங்க வேண்டும். எம்பெருமானிடத்துல பக்தி யோகத்தை தொடங்குகிறேன்னு சொன்னால் அதற்கு முதல் படிகளாகத்தான் இந்த மூன்றும் அமைந்திருக்கிறது. ஸ்வதர்ம ஞான வைராகியம், இந்த மூன்றும் இருந்தால்தான் மேலே எம்பெருமானிடத்துல பக்தியே பிறக்கும், வளரும். அதைத்தான் தெரிவிக்கிறார். தத்ர இவ்விடத்துல இந்த ஸ்லோகத்திலே ஸ்வதர்ம ஞானயோகோ, ஸ்வதர்ம என்ற சொல்லாலும் ஞான என்கிற சொல்லாலும் பிரதமம் முதலிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? கர்மயோக ஞானயோக ரூபேன அவஸ்திதயோகோ ஆத்ம சாட்சா்கார துவாரா பக்தி யோக அதிகார நிர்வர்த்தகத்வேன தத் சாதகம். இந்த இரண்டும் கர்மயோகம் ஞான யோகம் என்று மேலே கண்ணன் கீதையிலே விவரிக்கப் போகிறான். பகவத்கீதையில கூறப்பட்டிருக்கிற கர்மயோகம் ஞான யோகம் அந்த இரண்டையும் தான் இவ்விடத்துல ஆள வந்தார். ஸ்வதர்ம என்ற சொல்லாலும் ஞான என்கிற சொல்லாலும் அதை சங்கிரகமாக சுருக்கமாக தெரிவிக்கிறார். அப்ப ஸ்வதர்ம என்கிற சொல்லாலே கர்மயோகம் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஞானம் என்ற அந்த சொல்லாலே ஞான யோகத்தையே பொருளாக கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் ஒருவனுக்கு இருந்தால்தான் மேற்கொண்டு என்ன வளரும்? கர்மயோக ஞானயோக ரூபேன அவஸ்திதயோகோ ஆத்ம சாட்சா்கார துவாரா. கர்மயோகம் ஞானயோகம் இந்த இரண்டையும் ஒருவன் அனுஷ்டித்தால், ஒருவன் அதை செய்து கொண்டு வர, அதனாலே ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஏற்படும். அதற்கு பின்னர் தான் பக்தி யோகம் என்பது ஏற்படும். ஸ்லோகத்திலே ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி என்று இந்த மூன்று இருந்தால் நேரே பக்தி சாதிக்கலாம்னு தெரிவிக்கிறார். ஆனா அதற்குள்ளேயும் ஒரு படி அமைந்திருக்கிறது. முதலிலே ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஏற்படும், அதற்கு பின்னர் தான் பக்தி யோகம் என்பதையே தொடங்க முடியுமாம். அதைத்தான் விவரிக்கிறார். கர்மயோக ஞானயோக ரூபேன அவஸ்திதயோகோ ஆத்ம சாட்சா்கார துவாரா. கர்மயோகம் ஞானயோகம் என்றால் அதே அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த செயல்களை ஞானத்தோடு அறிவோடு செய்து கொண்டு வர, அது நாளாக நாளாக என்ன ஏற்படும்னா ஆத்ம சாட்சா்காரம் என்கிற நிலையிலே கொண்டு போய் சேர்க்கும். ஜீவாத்மா என்பவன் யார் என்பதை வெறும் உபதேசமாக கேட்டுதான் இந்த செயல்களை எல்லாம் நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த செயல்களை செய்ய செய்ய என்ன ஆகும்னா ஒருவனுடைய கர்மங்கள் எல்லாம் குறையும். முதல்ல சத்வகுணம் வளரும், ரஜோகுணம் தமோகுணம் அடங்கும். ரஜோகுணம் தமோகுணம் அடங்கித்துன்னு சொன்னாலே தீய செயல்களை செய்வதிலிருந்து நாமே நம்மை விலக்கி நல்ல செயல்களிலே ஈடுபடுவோம். அப்படி நல்ல செயல்களை மேலும் மேலும் செய்ய செய்ய எம்பெருமானுக்கு நம்மிடத்துல விருப்பம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், அவர் அருளுவார். அதனாலேயே நம்மிடத்துல இருக்கிற தோஷங்கள், நாம் இதுவரைக்கும் செய்து சேர்த்து வைத்திருக்கிற புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் அது சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்மிடத்துல இருக்கிற தீய பண்புகள் தோஷங்கள் குறைய குறைய என்ன ஆகும்னா ஆத்மா என்பவர் யார், நாம் யாருங்கிறத நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாமா. இப்ப முதல் படியில ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்க கேட்டுக்கொண்டு இந்த கர்மயோகத்தை ஒருவன் தொடங்குகிறான். ஆனால் இதை நன்கு செய்ய செய்ய இதனுடைய முற்றிய நிலையில என்ன ஏற்படும்னா அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவர் என்பதை நாமே நன்கு உணரலாம். அவரவர் தாமே தம்முடைய ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, பரமாத்மாவுக்கு எப்படி இவர் அடிமையாக இருக்கிறார், ஞான ஆனந்தமே வடிவாக இருக்கிறார்னா அது எப்படி என்பதையெல்லாம் நேரே உணரலாமாம். ஒவ்வொருவரும் தாமே அதை உணரலாம். அதைத்தான் ஆத்ம சாட்சா்காரம். சாட்சா்காரம்னா ஒரு பொருளை தெளிவாக நன்கு உணருவது. ஜீவாத்ம சாட்சா்காரம்னா ஆத்மாவை நாமே, நாம் தான் ஜீவாத்மா, நாமே நம்மை நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அது எப்பொழுது ஏற்படும்னா கர்மயோகம் ஞானயோகம் இந்த இரண்டையும் ரொம்ப நன்கு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். அது செய்ய செய்ய நாளாக நாளாக அதனுடைய முற்றிய நிலையிலே இந்த ஜீவாத்ம சாட்சா்காரம் என்பது ஏற்படும். அந்த ஜீவாத்ம சாட்சா்காரம் ஆன பிற்பாடு இந்த ஜீவாத்மாவினுடைய முக்கியமான தன்மைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுவோம். அதிலே முக்கியமான தன்மை எதுன்னா பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா அடிமை, பரமாத்மாவை விட்டு பிரியாமல்
எப்பொழுதும் அவரையே நாடி இருக்கிற ஒரு தத்துவம் தான் இந்த ஜீவாத்மா என்பதை புரிந்து கொண்டால், ஓஹோ, அந்த பரமாத்மாவுக்கு நான் அடிமையா, அவர்தான் எனக்கு சுவாமியா, அவருக்கும் எனக்கும் விட்டு பிரிக்க முடியாத உறவு இருக்கிறதா, எனக்காக எம்பெருமான் இத்தனை செயல்களை செய்து என்னை எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து எடுக்க வேண்டும்னு பல முயற்சிகளை செய்திருக்கிறாரா என்று மேலே மேலே அவரை பத்தி தெரிந்து கொள்ள அதற்கு பின்னர் தான் எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்படும். நமக்கு தாய் போல தந்தை போல எம்பெருமான் இத்தனை செயல்களை செய்திருக்கிறானே என்பதை புரிந்து கொள்ளதான் அந்த எம்பெருமானிடத்துல அன்பு வளரும். அதைத்தான் ஆத்ம சாட்சா்கார துவாரா பக்தி யோக அதிகார நிர்வர்த்தகத்வேன, நிர்வர்த்தகம்னா அதை வரவழைக்கிறது. எந்த பக்தி யோகம்ங்கிற அந்த அதிகாரம், பக்தி யோகத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டுமே. ஒரு கல்லூரியில நமக்கு இடம் வேண்டும்னு சொன்னால் இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் தான் இந்த கல்லூரியில சேர முடியும், 60 70 என்ற மதிப்பெண் எடுத்திருந்தா ஏதோ சாதாரண கல்லூரியில தான் சேர முடியும் என்று ஒவ்வொன்றுத்துக்கும் தகுதி இருக்கிறது அல்லவா. அதே போல எம்பெருமானிடத்துல பக்தி யோகத்தை செய்ய போகிறேன், பக்தி வளர்த்து கொண்டு எம்பெருமானிடத்துல அன்போடு பல தொண்டுகளை செய்ய போகிறேன்னு சொன்னால் அதற்கு தகுதி வேண்டாமா? ஏதோ தாழ்ந்த நிலையில எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிற நாம் நேரே இன்று நான் பக்தி யோகத்தை தொடங்குகிறேன்னா அது எப்படி முடியும்? இப்ப நமக்கு தகுதி வர வேண்டும்னு சொன்னால் என்ன தகுதினா, அது எம்பெருமானிடத்துல விருப்பம் வளருகிறதா, இதுதான் தகுதி. மற்ற தகுதியெல்லாம் இங்க பெரிதாக கூறப்படவில்லை. உறுதியான நிலையான விருப்பம் அவரிடத்துல இருக்க வேண்டும், அவரை எப்படியும் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை புரிந்து கொண்டு அவரை விட்டு விலகாமல் எப்பொழுதும் சேர்ந்திருந்து கைங்கரியத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் நமக்கு வர வேண்டும், அதுதான் தகுதி. அதற்கு பின்னர் தான் பக்தி யோகத்தை தொடங்கவே முடியும். இப்ப இந்த தகுதி நமக்கு வர வேண்டும்னு சொன்னாலே இப்ப மனது தூய்மையாக இருக்க வேண்டும். மனசு எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருந்தால் அப்ப அது தூய்மை இல்லாமல் இருக்கும். தூய்மை இல்லாத மனதுல எப்படி எம்பெருமான் குடிகொண்டிருப்பார்? மனது சுத்தமாக இருந்தால் எம்பெருமான் ஆசையோடு நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருந்து தாமே நம் நல்ல பண்புகளை வளர்த்து பக்தியை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நாம மனதை எங்கெங்கேயோ செலுத்தி கொண்டிருந்தால் இப்ப எம்பெருமான் எப்படி நம்முடைய உள்ளத்துக்கு வருவார்? அதற்கு பண்படுத்த வேண்டுமே. நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, சீர் செய்வதற்குத்தான் இந்த கர்மயோகம் ஞான யோகம் என்பது துணை புரிகிறது, உதவி புரிகிறது. அதைத்தான் தெரிவிக்கிறார். கர்மயோக ஞான யோக ரூபேன, இந்த இரண்டு வடிவமாகத்தான் இந்த ஸ்வதர்ம ஞானங்கிற சொல்லை ஆளவந்தார் பிரயோகித்திருக்கிறார். அப்ப ஸ்வதர்ம ஞானங்களினாலேயே சாதிக்கப்படுவது ஆத்ம சாட்சா்காரம். ஜீவாத்மா யார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஜீவாத்மா யாரு? பரமாத்மாவினுடைய அடிமை என்பதை முக்கியமாக தெரிந்து கொண்டால் மேலே பக்தி யோகத்தை தொடங்குவதற்கு அதுவே அதிகாரமாக, அதுவே தகுதியாக இருக்கிறது. பக்தி யோக அதிகார நிர்வர்த்தகத்வேன தத் சாதகம். சாதகம்னா அதை சாதித்து கொடுக்கிறது. பக்தி யோகத்தை செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டுமே. அந்த தகுதியை நாம் எப்படி பெறலாம்னா, கர்மயோகம் ஞான யோகத்தை செய்ய செய்ய ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். நாம் யாருங்கிறத புரிந்து கொண்டால் அப்ப தன்னடைய எம்பெருமானிடத்துல பக்தியை செய்யலாம், பக்தி யோகத்தை தொடங்கலாம். இதனால தான் ஆள வந்தார் ஸ்வதர்ம ஞான வைராகியம் சாத்திய பக்தி என்று தெரிவிக்கிறார். இந்த முதல் படிகள் அவசியம் தேவை. ஸ்வதர்மம் ஞானம் வைராகியம் இருந்தால் ஆத்ம சாட்சா்காரம் அது ஏற்பட்டதுன்னு சொன்னால் உடனேயே எம்பெருமானிடத்துல பக்தியை தொடங்கலாம். இதுதான் வழி படிக்கட்டு அமைத்து தெரிவிக்கிறார். தது அபிப்பிராயேன உக்த ஆத்ம சித்தௌ. சுவாமி ஆள வந்தாரே ஆத்ம சித்திங்கிற நூலை அருளி செய்திருக்கிறார்னு பார்த்தோமே, அதிலே இதே விஷயத்தை தான் தெரிவிக்கிறார் என்பதை இங்க வேதாந்தாச்சாரியர் அதை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். தது அபிப்பிராயேன உக்தம் ஆத்ம சித்தௌ. இதே அபிப்பிராயத்தோடு தான் ஆத்ம சித்திங்கிற நூலிலும் ஆளவந்தார் தெரிவித்திருக்கிறார். உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்யைகாந்திகாத்யந்திக பக்தி யோக லப்யா இதி. பரமாத்மாவை நாம் எப்படி அடையலாம்? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணதே தேன லப்யா தஸ்யைவ ஆத்மா விவருணதே தனோம் ஸ்வாம் என்று இது ஒரு பெரிய உபனிஷத்து வாக்கியம். இது கடவல்லி கடோபனிஷத்திலும் அமைந்திருக்கிறது. அதே போல முண்டகோபனிஷத் என்கிற அந்த உபனிஷத்திலையும் அமைந்திருக்கிறது. அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறதுன்னா, அயம் ஆத்மா, பரமாத்மா இருக்கிறாரே ஸ்ரீமன் நாராயணன் திருமால் பிரம்மம், இவரை நாம் எந்த முயற்சியினாலும் அடையவே முடியாது. ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா. பிரவச்சனம் நிறைய சாஸ்திரங்களை நன்கு கற்று பல பேருக்கும் சொல்லிக் கொடுத்தல். பிரவச்சனம்னா
நாம் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை பலருக்கும் பகிர்தல். இப்படி நிறைய சாஸ்திரங்களை கற்று பலருக்கும் பகிர்ந்தாலும் அதன் மூலமாக எம்பெருமானை அடைய முடியுமா, தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா, பிரவச்சனத்தினாலே அவனை அடையவே முடியாது. ந மேதையா, சரி பலருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லைன்னு சொன்னாலும் நாம முயற்சி செய்து பல்லாயிரம் ஆண்டுகள் எல்லா நூல்களையும் வாசித்து நன்கு அறிவை வளர்த்து கொண்டால், மேதான்னு சொன்னால் நல்ல புத்தி சாமர்த்தியம், நல்ல புத்தி சாமர்த்தியம் சிறந்த ஞானத்தை வளர்த்து கொண்டால் அதனாலே எம்பெருமானை அடையலாமா என்றால் ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. சரி, இந்த இரண்டும் ஒரு ஆச்சாரியருக்கு சொன்னதாக கொள்ளலாம். அவர் நிறைய நூல்களை வாசிக்கிறார், நிறைய ஞானத்தை பெறுகிறார், பலருக்கும் எடுத்து உரைக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணினாலும் அவராலும் அடைய முடியாது. அடுத்து ந பகுனா ஸ்ருதேன, பகுனான்னா நிறைய பல தடவை, ஸ்ருதேன என்றால் கேட்பது. பல தடவை பல பெரியோர்களிடத்துல அமர்ந்து உயர்ந்த விஷயங்கள் சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் கேட்டாலும் அப்படியாவது எம்பெருமான தெரிந்து கொள்ளலாமா, அடையலாமா என்றால் ந பகுனா ஸ்ருதேன. எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனை காலக்ஷேபம் எத்தனை உபன்யாசங்கள் அமர்ந்து கேட்டாலும் அந்த பரபிரம்மத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது, அடைய முடியாது என்றே உபனிஷத்து தெரிவிக்கிறது. ந ஆயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. அதற்கு மேல தெரிவிக்கிறது, அப்ப எம்பெருமான அடையவே முடியாதா, பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவே முடியாதான்னா தெரிந்து கொள்ளலாமே. யமே வைஷ விரணத்தே தேன லப்யா, யம் ஏஷ ஏவ விரணத்தே. ஏஷன்னா எம்பெருமான், அவன். யார் ஒருவனை அந்த எம்பெருமான் தானே வரிக்கிறானோ மிகவும் விருப்பத்தோடு, இதோ இந்த ஜீவாத்மாவுக்கு நான் என்ன காட்டப் போகிறேன், இவனுக்கு நான் என்னுடைய அருளை பொழிகிறேன்னு பெருமான் சங்கல்பித்தார்னு சொன்னால் அப்ப நிச்சயம் அவனால மட்டும்தான் அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும். யம் ஏஷையேவ விரணத்தே தேன லப்யா. யார் ஒருவனை பரமாத்மா வரித்து விருப்பத்தோடு நான் உனக்கு என்னை காட்டுகிறேன், என்னுடைய தன்மைகளை எல்லாம் உனக்கு காட்டி உனக்கு அருளை பொழிகிறேன்னு பரமாத்மா முடிவு பண்ணி யாரை தேர்ந்தெடுத்து அருளுகிறாரோ அவரால் மட்டும்தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கிறது. சரி, அப்படி அவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? அவர் யார் அப்படி தேர்ந்தெடுப்பார்னா அவரிடத்துல அன்போடு இருப்பவரை தான் தேர்ந்தெடுப்பார். வெறும எதையுமே தெரிந்து கொள்ளாமல் உலக விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற சாதாரண ஒரு மனிதர்களுக்குள்ள யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உனக்கு காட்டுகிறேன்னு பரமாத்மா சொல்லுவாரா? பரமாத்மாவினிடத்துல அதீதமான விருப்பம், காதல். அவரை ஒரு நொடி பிரிந்தாலும் இனி பிராணன் தரிக்காது என்கிற அந்த உயர்ந்த பக்தி யாரிடத்துல இருக்கிறதோ அவருக்குத்தான் பரமாத்மா அன்போடு தம்மை காட்டி கொடுப்பார். அப்ப பக்தியினாலே எம்பெருமானை வசீகரிக்கலாம், பக்தியினாலே எம்பெருமானே நெகிழ்ந்து போய் ஆஹா என்னுடைய பக்தன் எவ்வளவு விருப்பத்தோடு இருக்கிறான், அவனுக்கு இந்த க்ஷணத்துல இப்பொழுது நான் சேவையை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அவனால தாங்க முடியாது என்று எம்பெருமானே துடித்து கொண்டு வந்து தாமே தம்மை வெளிப்படுத்துகிறான். அப்ப உபனிஷத்தை என்ன தெரிவிக்கிறதுன்னா நம்முடைய முயற்சிகளாலே அவனை அடைய முடியாது. ஆனால் பக்தியோடு அந்த எம்பெருமானிடத்துல விருப்பத்தோடு பெருமானை சரணடைந்து இருந்தால் பெருமானே தாமே பார்த்து அருளுகிறார். நம்முடைய விருப்பத்தை மட்டும் வளர்த்து கொண்டால் எம்பெருமான் நம்மை அனுகிரகிக்கிறான். அந்த விருப்பம் என்பதுதான் பக்தி. அதைத்தான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்யைக ஸ்வாந்தஸ்ய ஏகாந்திக ஆத்யந்திக பக்தி யோக லப்யா. ஏகாந்திக ஆத்யந்திக பக்தி லப்யா. பக்தியினாலே மட்டும்தான் பரமாத்மா அடையப்படுகிறான். அந்த உபனிஷத்து வாக்கியத்துல பெருமான் யாரை வரிக்கிறானோ, பெருமானே யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனால மட்டும்தான் அடைய முடியும்னு சொல்லித்து அதோட உபனிஷத்தை நிறுத்தி விட்டது. இப்ப பரமாத்மா யாரை தேர்ந்தெடுப்பார்னு சந்தேகம் வருமே, அதற்குத்தான் ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். சந்தேகமே பட வேண்டாம். பெருமான் யாரை தேர்ந்தெடுப்பார்? யாரோ அவரிடத்துல விருப்பமே இல்லாமல் உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவையா தேர்ந்தெடுப்பார்? நிச்சயம் பரமாத்மாவினிடத்துல யார் மிகுந்த காதலோடு இருக்கிறாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார். அதைத்தான் இங்க ஆள வந்தார். ஆத்ம சித்தின்ற அந்த நூலிலே விளக்குகிறார். பக்தி யோக லப்யா. பக்தி யோகம், பெருமானிடத்துல மிகுந்த காதல் அன்பு இருந்தால் அந்த அன்பினாலேயே அந்த எம்பெருமான் அடையப்படுகிறான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறாரே. எல்லா ஆழ்வார்களும் நமக்கு காட்டி கொடுத்ததே பரமாத்மா மிகவும் பெரியவன், அவன் எட்டாதவன். நம்முடைய புலன்களுக்கு நம்முடைய மனதாலெல்லாம் அவனை வசீகரிக்க முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம். அவன் மிகவும் எளியவன். எத்தனைக்கெத்தனை பெரியவனோ அத்தனைக்கத்தனை அடியவர்களிடத்துல அன்பே உருவானவனாக இருக்கிறான். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் என்று மதுரகவியாழ்வார்
நம்மாழ்வாரையே தெய்வம்னு கொண்டிருக்கிற மதுர கவியாழ்வாரே பெருமானை அன்பன், மிகுந்த அன்போடு இருக்கிறான். ஜீவாத்மாவினிடத்துல அத்தனை அன்பு, அந்த அன்பே உருவமாக இருக்கிறான்னு தெரிவிக்கிறார். அப்ப எம்பெருமான் மிகுந்த எளிய குணம் கொண்டிருப்பவன், அடியவர்களுக்கு வசப்படுபவன், பக்தியினாலேயே கட்டுப்படுகிறான். பக்தி யோக லப்யஹா. அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் விவரிக்கிறார். ஏகாந்திக ஆத்தியந்திக பக்தி. ஏகாந்திகம்னா எம்பெருமான் ஒருவனையே விஷயமாக கொண்டிருக்க வேண்டுமா. எம்பெருமானிடத்திலையும் பக்தி, சற்று என்னுடைய உறவுக்காரர்களிடத்திலையும் பக்தி, என்னுடைய தாய் தந்தையரிடத்திலையும் பக்தி, மேலும் எனக்கு சாப்பாடு கொடுத்து, எனக்கு உணவு கொடுத்து, அதே மாதிரி உடுக்க உடை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, வேலை கொடுத்து, எல்லாம் கொடுக்கிற இந்த முதலாளி இவர்களிடத்துல எனக்கு பக்தி, அது தவிர என்னுடைய குழந்தைகளிடத்துல பக்தி என்று பல பேரிடத்திலையும் பக்தி கொண்டிருந்தால் அந்த பக்திக்கு எம்பெருமான் வசப்படவே மாட்டான். ஏகாந்திகம், அந்தம்னா முடிவு, ஏகாந்தம்னா ஒரே முடிவோடு எம்பெருமானையே லட்சியமாக கொண்டு நம்முடைய பக்தி என்பது இருக்க வேண்டுமா. பெருமானிடத்திலையும் பக்தி, மற்ற விஷயத்திலும் பக்தி, அன்புன்னு இருந்தால் பெருமான் வசப்படவே மாட்டான். எம்பெருமானையே திருமால் ஜெகத்துக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டு அவரிடத்திலேயே பக்தி இருக்க வேண்டும். அதைத்தான் ஏகாந்திக பக்தி. மற்ற தேவதைகள், மற்ற சாதாரண தாழ்ந்த உறவுக்காரர்களோ மனுஷர்களோ யாரும் நமக்கு எந்த நன்மையும் கொடுக்க போவதில்லை. உற்றார் உறவினர்களால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. எல்லா விதத்திலையும் கொண்ட வெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதமில்லை. என் திசையும் கீழும் மேலும் முத்தவும் உண்டவிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. பரமாத்மாவை தவிர நமக்கு துணை வேறு யாரும் இல்லை. ஏன்னா இந்த பிறவியில நமக்கு தாயோ தந்தையோ உற்றார்களோ உறவினர்களோ இருக்கிறார்கள். இதற்கு முன் பிறவியில இவர்களா நமக்கு தாய் தந்தை, இவர்களா நமக்கு உறவுக்காரர்கள் இல்லையே. அப்ப இதற்கு முன் பிறவிகள்ல யார் யாரோ இருக்கிறச்ச எதற்கு இப்படி தாழ்ந்தவர்கள் எல்லாம் பற்ற வேண்டும்? அல்பமாய் சில காலத்திற்கு இருக்கிற இவர்களை பற்றுவதை விட்டுட்டு எப்பொழுதும் ஒரு காரணமே இல்லாமல் ஜீவாத்மாவுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற எம்பெருமானை தெரிந்து கொண்டு அவரை பற்ற வேண்டும். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலேயே நமக்கு பக்தி இருக்க வேண்டுமா. அவரை தவிர மற்ற விஷயங்கள்ல துளியும் பக்தி, காதல், அன்புங்கிறது இருக்கக்கூடாது. ஏகாந்திகம். அடுத்து ஆத்தியந்திகம். ஆத்தியந்திகம்னா எம்பெருமானிடத்துல பக்தி. ஒரு வருஷம் நன்னா பக்தியோடு இருந்தேன், அதுக்கப்புறம் எம்பெருமானையே மறந்து விட்டேன். வேற யாரிடத்துலயும் பக்தி இல்ல, அன்பு இல்லை, எம்பெருமானிடத்துல மட்டும்தான் பக்தி. நன்னா ஒரு வருஷம் பக்தியோடு இருந்தேன், யாரோ ஏதோ சொன்னா அதனால ஒரு வருஷம் பக்தியோடு எல்லா தொண்டுகளையும் செய்தேன், நன்னா கோவிலை சுத்தி சுத்தி எல்லா பிரதட்சணையும் பண்ணினேன். அடுத்து ஒரு வருஷம் தானே அவர் சொன்னார், அதோட முடித்து விட்டேன்னு இருக்கக்கூடாது. இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு நீங்கி பெருமானுடைய திருவடிகளை அடைவது வரைக்கும் இந்த பக்திங்கிறது போகவே கூடாது. ஒரு நாள் தொடங்கினோம்னு சொன்னால் அது மேலே மேலே வளர வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கழிய மிக்கதோர் காதலில் இவளன்னு அன்னை காணக்கூடாது. நாயகி பாவத்துல தெரிவிக்கிறார். பராங்குஷ நாய்க்கு எம்பெருமானிடத்துல காதல் வளருகிறது. சாதாரணமா இந்த உலகத்துல இருவருக்குள்ள காதல் ஏற்படும். தாய் தந்தையரிடத்துல குழந்தைகளுக்கு காதல் இருக்கும், குழந்தையினிடத்துல பெற்றோர்களுக்கு காதல் இருக்கும், மனைவிக்கு கணவனிடத்துல காதல் இருக்கும், கணவனுக்கு மனைவியினிடத்துல காதல் இருக்கும். வாஸ்தவம் தான். ஆனா அந்த காதல் நாள்பட என்னாகும்னா கழிந்து விடும், குறைந்து விடும். எத்தனை காலம் அந்த காதல் இருக்கும்? மேலே மேலே இவர்களுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் வெறுப்பு தான் ஏற்படும். நாம நினைப்பதையெல்லாம் எதிராளி செய்து கொண்டே இருந்தால் ஏன்னா காதல் கொஞ்சம் இருக்கும். ஆனா நாம நினைப்பதற்கு மாறாக அவர்கள் ஏதேனும் செய்து கொண்டே போனால் அவ நிச்சயம் காதல் குறைந்து விடும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இவர்கள் யாரும் நிறைவேற்ற போவதும் இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்மாலே நிறைவேற்ற முடியாது. இப்படியெல்லாம் போவதனாலே இந்த உலகத்து காதல் அன்புங்கிறது என்னதான் உயர்ந்த அன்பாக இருந்தாலும் குறைந்து விடும். பள்ளிக்கூடத்துல நண்பர்களாக இருப்போம், 12 காலம் சேர்ந்தே வாசித்தாலும் கல்லூரியின் காலத்துல வரும் பொழுதோ அங்க பிரிந்து போகலாம். இல்ல கல்லூரியிலும் ஒன்றாக படிக்கலாம். பின்னர் அலுவலகம் வேலைன்னு வந்த பிற்பாடு அவர்களுடைய பாட்டு தனி, நம்முடைய பாடு தனின்னு பிரிந்து விடுவோம். இப்ப அந்த காதலோ அன்போ சில காலத்துக்கு மட்டும்தான். அதற்கு மேல அது வளருமான்னா வளராது. ஆனா எம்பெருமானிடத்துல இருக்கிற அந்த காதல்ங்கிறது நாள்பட இன்னும் வளருகிறதாம். மற்றையோர்கள்லாம் பார்த்து என்ன இந்த பெண் இப்படி பெருமானிடத்துல இப்படி இருக்கிறாளே, இவ்வளவு பக்தி, இது கூடுமான்னு பலரும் பழி சொல்லுகிறார்கள். அந்த பழியையே உரமாக போட்டு இன்னும் செடியை வளர்ப்பது போதே பெருமானிடத்துல காதல்ங்கிறது இன்னும் உயர வளருகிறதாம். இத்தனை பேர் பழி சொல்லுகிறார்கள்னு சொன்னா, ஓஹோ இத்தனை பேர் பழி சொல்றாளா, அப்ப இனிமே நான் விடவே மாட்டேன், இனிமே அந்த எம்பெருமான ஒரு நொடியும் விட்டு பிரிய மாட்டேன் என்று அதுல இன்னும் உறுதி வளர்ந்து
காதல்ங்கிறது இன்னும் வளருகிறதாம் பராங்குஷ நாயகிக்கு. அதே போலத்தான் ஆத்தியந்திக பக்தி, எம்பெருமானிடத்துல இருக்கிற அந்த பக்திங்கிறது நீங்கவே கூடாது, குறையவே கூடாது. ஒரு நாள் தொடங்கினோம் என்றால் அது மேலே மேலே வளர்ந்து கொண்டே போக வேண்டும். பிரயாணாத், இந்த ஜீவாத்மா பரமபதத்தை அடைவது வரைக்கும் பக்தியை வளர்க்கணும். சரி, எம்பெருமான அடைந்து விட்ட பிற்பாடு பக்தி வேணுமா வேண்டாமா? இங்க இருக்கிற காலத்துல பக்தி வேண்டும். பெருமான அடைந்த பிற்பாடு அன்போடு இருக்கணுமா வேண்டாமா? அங்க போனதுக்கு அப்புறம் அன்பே இல்லாமல் நாம பாட்டுக்கு நம்ம பாட பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு சொன்னால், அங்கு செல்லுவதே எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்வதற்குத்தானே. அப்ப அங்க சென்ற பிற்பாடு நம்ம முயற்சியே பண்ண வேண்டாம், தன்னடையே நாம் பக்தனாக அன்பனாகத்தான் இருப்போம். பக்திங்கிறது இன்னும் உயர்ந்த நிலையில தான் இருக்கும். இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நாம முயற்சி பண்ணி இந்த சத்வகுணத்தை வளர்த்து கொண்டு பக்தியை வளருவதற்கு நிறைய பிரயாசப்படணும். வைகுந்தம்ங்கிறது கர்ம பூமி அல்லவே, அது அப்ராகிருதமான திவ்யமான பூமி. இந்த உலகம்தான் பிராகிருதமாய் கர்மத்தினாலே இயங்கக்கூடிய பூமி. அப்ப கர்மத்தினாலே நிறைய தடைகள் இங்கதான் இருக்கு. தடைகள் வருவதனால தானே பக்தி குறைந்து விடுகிறது. வைகுந்தத்துக்கு சென்று விட்டோம்னு சொன்னால் அங்க எந்த தடையும் இல்லை, ஞானம் அழுங்கவே போவதில்லை. ஆகையினாலே எம்பெருமானத்தில் இருக்கிற அந்த பக்திங்கிறது அங்கு சென்ற பிற்பாடு தன்னடையே இன்னும் மேலே மேலே கொழுந்து விட்டு வளரும். நாம் அதற்காக எந்த பிரயாசையும் பட வேண்டாம். ஆனால் இந்த உலகத்துல இருக்கும் வரை நாமத்தான் சற்று பிரயாசப்பட்டு அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஏகாந்திக ஆத்தியந்திக பக்தி என்று தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமான் விஷயத்திலேயே பக்தி, அதுவும் நீடித்து நிலைத்து உறுதிபட இருக்க வேண்டும். ஏதோ சில காலம் இருந்து சில காலம் மறைந்து போவது என்கிற பக்தி கூடாது. இப்படிப்பட்ட பக்தியினாலே எம்பெருமான் வசீகரிக்கப்படுகிறான் என்று தெரிவிக்கிறார். ரொம்ப சிரமமா என்றால் சிரமமே இல்லையே. நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற எம்பெருமானுடைய பெருமகளை தெரிந்து கொண்டால் அப்ப ஏன் அவரை விட போறோம்? எப்படி இருந்தாலும் உலகத்துல எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் சுற்றி இருக்கிற உறவுக்காரர்கள் இத்தனை பேர் தான். இவர்களிடத்துல நமக்கு அன்பு இனிமே வளருமான்னு கேட்டால், எப்ப இதை உணர்ந்து கொண்டால் இவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள், ஏதோ சில காலம் இவர்களால நமக்கு நன்மை ஏற்படுகிறா போல இருந்தாலும் இதெல்லாம் உண்மையான நன்மையே இல்லை. வெறும் உடலுக்குத்தான் இவர்களால நன்மை கொடுக்க முடியுமே தவிர ஆத்மாவுக்கு இவர்களால என்ன நன்மையை கொடுக்க முடியும்? ஆகையினாலே ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுப்பவன் செய்பவன் பரமாத்மா என்பதை உணர்ந்து கொண்டால் சற்று அதை சிந்திக்க வேண்டும். உறுதிபட அதை நினைத்து தினமுமே அதை சிந்திக்க சிந்திக்க தன்னடைய பக்தி வளரும். அதனால எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்து அவரே கை கொடுக்கிறார். நாம ஏதோ ஒரு படி எடுத்து வைக்கிறோம்னு சொன்னால், அப்ப தாயார் தகப்பனார் எவ்வளவு விருப்பத்தோடு ஒரு குழந்தை ஒரு அடி எடுத்து வச்சதுன்னா, ஆஹா என் குழந்தை நடந்துட்டான், இவ்வளவு தூரம் நடந்துட்டான், இவ்வளவு கொண்டாடி சொல்லுவான். அதே மாதிரிதான் பகவானும் நாம் ஒரு படி எடுத்து வைத்தால் மேலே மேலே அவரே நம்மை வழிநடத்துகிறார். ஒன்னும் பயப்படவே வேண்டாம், ரொம்ப சுலபம். எம்பெருமானுடைய பெருமகளை தெரிந்து கொண்டாலே பக்தியை வளர்க்கலாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப ஏகாந்திக ஆத்தியந்திக பக்தி லப்யா, இப்படிப்பட்ட பக்தியினாலே தான் எம்பெருமான் அடையப்படுகிறான். சரி, பக்தியை எப்படி தொடங்குவது? இந்த பக்தியை தொடங்கணும்னா பல பாபங்கள் தடைகளாக இருக்குமே, அந்த பாபங்கள் போனால்தானே நமக்கு சத்துவகுணமே வளரும். பாபத்தை எப்படி போக்கிக் கொள்ளுவது? உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்ய, ஸ்வாந்தன்னா மனது. இப்ப மனது சுத்தமாக வேண்டும். மனசாலத்தான் எம்பெருமான நினைக்கிறோம். இந்த மனசாலத்தான் எம்பெருமானுடைய பெருமகளும் இடைவிடாமல் சிந்திக்க சிந்திக்க பக்தி வளருகிறது. அப்ப மனதுங்கிறது சுத்தமாக வேண்டும். அந்த மனது எப்படி சுத்தமாகும்னா உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்ய, பரிகர்மிதன்னா நன்கு சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு தகுதி ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மனதுக்கு ஒரு தகுதி வந்தால் பின்னர் தாமே எம்பெருமானை குறித்து அது சிந்திக்கும். மனதிற்கு எப்படி தகுதியை கொடுப்பது? சத்துவகுணம் தான் மனதிற்கு தகுதி. ரஜோகுணம் தமோகுணத்தை போக்கடிக்க வேண்டும். அது எப்படி போகும்? உபய பரிகர்மித, உபயம்னா இரண்டு, கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் இரண்டையும் செய்ய வேண்டும். அல்லது கர்மயோகத்தையே செய்ய வேண்டும், அதற்குள்ளே ஞான பகுதி, அதைத்தான் இவ்விடத்துல ஞான யோகம்னு தெரிவிக்கிறார்கள். ஸ்வதர்மம் என்று சொல்லாலே அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள்னு பார்த்தோமே, அந்த செயல்களை, இந்த செயல்கள் எதற்காக செய்கிறோங்கிற அந்த அறிவு பகுதியோடு செய்ய செய்ய உபய பரிகர்மித, இந்த இரண்டையும் கூடவே அனுஷ்டிக்க செய்ய செய்ய மனது சுத்தமாகும். சுத்தமான மனதாலே ஜீவாத்மாவை பற்றி நன்கு புரிந்து கொள்ளலாம். அதனாலே பரமாத்மாவினிடத்துல அன்பு வளரும். அதனாலே ஏகாந்திக ஆத்தியந்திக பக்தி வளர்ந்து இறுதியிலே பெருமானை அடையலாம் என்பதை
ஆத்ம சித்தி என்னும் அந்த நூலிலே ஆளவந்தாரும் விவரித்திருக்கிறார். அதே விஷயத்தை தான் இவ்விடத்துல ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா என்று தெரிவிக்கிறார் என்பதை வேதாந்தாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். உற்பன்ன பக்தி யோகானாமபி விஷததம பிரத்யக்ஷ சமானாகாரஸ்ய தைலதாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபஸ்ய ஆப்ரயாணாத் அனுவர்த்தனீயஸ்ய அஹரஹர் அஹர்ஹர் அபியாசாதேஹே அதிசயஸ்ய பக்தி யோகஸ்ய சத்வ விவருத்தி சாத்தியதையா தத் விரோதி ரஜஸ்தமோ மூலபூத பாப நிர்பர்ஹண துவாரேன சத்வோபச்சய ஹேதுதயா உபகாரகத்வாதாத் ஆத்ம யாதாத்ம்ய ஞான பூர்வகைஹி பரித்யக்த பலசங்க கர்த்திருத்வாதிபிஹி பரமபுருஷ ஆராதனைக வேஷை நித்திய நைமித்திக கர்மபி பக்தேர் உபஜீயமானத்வ வேஷேன சாத்தியத்வம். அப்ப பெரிய வாக்கியமாக தெரிவிக்கிறார். பாடியன் என்ன அந்த உபயக பரிகர்மித சுவாந்தஸ்யங்கிற வாக்கியத்தை விவரித்தேனோ அதைத்தான் அப்படியே வடமொழியிலே விவரித்திருக்கிறார். உற்பன்ன பக்தி யோகானாம் அபி, பக்தி யோகம் உற்பன்னம், பக்தி யோகத்தை தொடங்குகிறோம். அது நம்ம இடத்துல அந்த பக்தி மலருகிறதுன்னு சொன்னால் அது எப்படி ஏற்படுகிறது? அந்த பக்தி ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்? விஷததம பிரத்யக்ஷ சமானாகாரஸ்ய தைலதாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபஸ்ய ஆப்ரயாணாத் அனுவர்த்தனீயஸ்ய. இந்த பக்திங்கிறது எப்படி இருக்க வேண்டுமா? இடைவிடாமல் எம்பெருமானை சிந்திப்பது. ஒரு நாள் தொடங்கி பக்தி யோகத்தை செய்கிறோம். அந்த பக்தி யோகத்தினுடைய இறுதி நிலை நல்ல சிறந்த பக்தன் அப்படின்னு யார சொல்ல வேண்டும்? பக்தி யோகத்தை நன்றாக இவன் செய்கிறான் என்று யாரை குறிப்பிடலாம்னு சொன்னால் அதைத்தான் தெரிவிக்கிறார். விஷததம பிரத்யக்ஷ சமானாகாரஸ்ய. பிரத்யக்ஷம், கண்களுக்கு முன்னாலே ஒரு பொருளை பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை பார்க்கிறோம், தெளிவாக தெரிகிறது இத்தனை காகிதங்களோடு இன்ன எழுத்துக்களோடு இந்த புஸ்தகம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்ளுகிறோமே. அதே போல பரமாத்மாவை கண்களுக்கு முன்னாடி நேரே பார்த்து அனுபவித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை மனதாலேயே ஏற்பட வேண்டும். மனதால இடைவிடாமல் சிந்திக்க 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 அந்த சிந்தனையினுடைய முதிர்ச்சி, நினைவினுடைய முதிர்ச்சி எப்படி இருக்கும்னா, இடைவிடாமல் ஒரு பொருளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அப்ப அதனுடைய முடிவிலே அந்த பொருளை அப்படியே நேரே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குமா போல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு ஞானம் ஏற்படும். அதைத்தான் தெரிவிக்கிறார். விஷததம, நன்ன விஷதமா, எந்த தடைகளும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பார்ப்பது. விஷததம பிரத்யக்ஷ சமானாகாரஸ்ய, நேரே கண்ணுக்கு முன்னாடி பார்த்து அனுபவிக்குமா போலே அப்படி அந்த எம்பெருமானுடைய பரமாத்மாவினுடைய அந்த தன்மைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுவோம் பக்தியினாலே. இந்த பக்தி எப்படி இருக்கிறதுன்னா, தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபஸ்ய. தைல தாரம், தைல தாரை, தைலம்னா எண்ணெய். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை முழுவதுமாக வைத்து மற்றொரு பாத்திரத்துக்கு இந்த எண்ணெயை மாற்றுகிறோம்னு சொன்னால், பாத்திரத்திலிருந்து எண்ணெய் அப்படி கீழே விடும் பொழுது அதுல தாரையாக நேரே மற்றொரு பாத்திரத்துல வந்து விழும். அந்த தாரை எப்படி இருக்கும்னா, ஒரு பிசுறு இல்லாமல் நேரே அந்த எந்த பாத்திரத்திலிருந்து கீழ் பாத்திரத்துக்கு சேர்க்கிறோமோ அதுல மட்டும்தான் போய் சேரும். ஆனா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைத்துக் கொண்டு கீழே சேர்த்தால் அதுல நிறைய பல தாரைகள் வரும். ஒரே பிசுறு பிசுறா இருக்கும். சற்று பெரிதாக விழும், சற்று சின்னதாக விழும். மாறி மாறி அந்த தாரைகள்ங்கிறது ஒரே ஒரு சாயை போல இருக்காது. ஆனா தைலம், எண்ணெய்க்கு மட்டும் என்ன சிறப்புன்னா, எண்ணெயை சேர்க்கும் பொழுது அது ஒன்றாகத்தான் விழும். பருமனாகவோ ஒல்லியாகவோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரே அளவுடையதாக அது நேரே வந்து விழும். நடுவுல எந்த தடைகளும் இல்லாமல், எந்த பிசுறும் இல்லாமல் அது நேரே வந்து விழுமா. அதே போலத்தான் தைல தாராவது, எண்ணெய் தாரையை போலே அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபஸ்ய. அவிச்சின்னா எந்த தடையும் இல்லாமல், ஸ்மிருதி நினைவு, சந்ததி தொடர்ச்சி, நினைவினுடைய தொடர்ச்சி. அது எதை போல இருக்க வேண்டும்னா, எண்ணெய் தாரையை போல இருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்துக்கு எண்ணெயை விடும் பொழுது அதுல எந்த பிசுறும் இல்லாமல் அது எப்படி விழுகிறதோ அதை போல நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனைங்கிறது அங்கு இங்கு எங்கும் சிதறாமல் ஒருபடிப்பட்டதாய் அந்த எம்பெருமானை குறித்தே இருக்க வேண்டும். இப்படிதான் பக்தி யோகத்தை செய்கிறானா. இப்படி பக்தி யோகத்தை செய்ய செய்ய அதனுடைய முடிவில எம்பெருமான கண்ணுக்கு முன்னாடி சேவித்து அனுபவிக்குமா போன்ற அந்த நிலை மனதாலேயே அந்த சாட்சா்காரம் என்பது ஏற்படும்.
பிரயாணாத் அனுவர்த்தனீயஸ்ய. இந்த பக்தி யோகம் எது வரைக்கும் செய்யணும்னா பிரயாணாத், சரீரத்தை விட்டு ஜீவாத்மா கிளம்பி வைகுந்தத்தை அடையும் வரைக்கும் முயற்சி பண்ணி இந்த பக்தி யோகத்தை செய்து கொண்டே போக வேண்டும். அனுவர்த்தனீயஸ்ய அஹரஹர் அபியாசாதேகே அதிசயஸ்ய. அஹரஹர் தினமுமே எவ்வளவு நேரம் கிடைக்குமோ, எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குமோ, எல்லா வேளைகளிலும், அஹரஹர்னா முழுவதுமாக எப்பொழுதும், அபியாசாதேகே, அபியாசம்னா பயிற்சி, முயற்சி, முயன்று முயன்று இதுல ஈடுபடுத்த வேண்டுமா. மனது அங்கு இங்குன்னு ஓடும், ஆனா முயற்றி தரி துரைத்து முந்துத்த நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி என்று பெரிய திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கத்திலே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். முயற்றி சுமந்து எழுந்து முந்துத்த நெஞ்சே. ஆழ்வாருடைய நெஞ்சு எப்படிப்பட்டதுன்னா, பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற அடுத்த க்ஷணம் நெஞ்சு தாமே கிளம்பி விட்டதாம். வாரம் ஆழ்வீரே, எங்க நீர் தனியா எங்கெங்கயோ புளிய மரத்துக்கு அடியில இருக்கிறது, இப்ப எம்பெருமானையே நாம சிந்திக்க வேண்டும், எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியக்கூடாது, அதனால நாம எம்பெருமானுடைய திருவடிக்கே போய் சேருவோம் என்று நெஞ்சு முற்பட்டது. முயற்றி சுமந்து எழுந்து, தாம் மிகவும் முயற்சி பண்ணி நெஞ்சு தானே கிளம்பி விட்டதாம் ஆழ்வாருக்கு. அதை போல இப்ப நம்முடைய நெஞ்சு, நம்முடைய உள்ளம், சிந்தனை எம்பெருமான் விஷயமாகவே இருக்க வேண்டும். அது எப்படி நீடித்ததாக ஆகும்னா அபியாசம், எதற்குமே பழக்கம் வேண்டுமே. சிறிது சிறிதாக அவ்வப்பொழுது நினைத்து நினைத்து பழகினால் நீண்ட காலத்துல அதுவே நமக்கு சிறந்த பழக்கமாக மாறி எப்பொழுதும் எம்பெருமானை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அபியாசாதேகே அதிசயஸ்ய, மேலே மேலே பழக பழக அது நன்கு வளரும். இந்த பக்தி யோகம்ங்கிறது அப்படி சிறப்பாக வளரும். பக்தி யோகஸ்ய, ஆக இப்படிப்பட்ட பக்தி யோகம், பக்தி யோகம்ங்கிறதையே இவ்வளவு பெரிதாக விவரிக்கிறார். இப்பேற்பட்ட பக்தி யோகத்தை நம்மால செய்ய முடியுமா என்றால், எதற்குமே முதல்ல ஒரு தொடக்கம்னு வேண்டுமே. எடுத்த உடனே ஒரு பெரிய மலையாக இருக்கிற பக்தி யோகத்தை என்னால செய்ய முடியுமான்னு பார்த்து மலைக்க கூடாது. எம்பெருமான் விஷயமான சிந்தனைன்னு தானே சொல்றார். அது சற்று நேரம் நாம பழகினால் அது கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு தாமே எம்பெருமான் நமக்கு அருளி அதை நம்மிடத்திலேயே வரவழைப்பார். ஆக அபியாசாதேகே அதிசயஸ்ய, எதற்குமே பழக்கம் வேண்டும். அந்த பழக்கத்தை மேற்கொள்ள மேற்கொள்ள இப்படி முயன்று செய்ய செய்ய தானே இந்த பக்தி யோகம்ங்கிறது வளரும். பக்தி யோகஸ்ய சத்வ விருத்தி சாத்தியதையா. ஆக இப்படிப்பட்ட இந்த பக்தி யோகத்தை நாம் பெற வேண்டும்னா அதை எப்படி பெறுவது? சத்வ விருத்தி, முதல்ல சத்வ குணம் இருந்தால்தான் இந்த பக்தி யோகத்தை செய்ய முடியும். உடல்ல முக்குணமும் இருக்கிறது, ரஜசு தமசு சத்வகுணம் மூன்றும் இருக்கிறது. ஆனா ஆழ்வார் ஒன்றினில் ஒன்றி நின்று, முக்குணத்தில் இரண்டவை அகத்தி ஒன்றினில் ஒன்றி நின்றுன்னு தெரிவிக்கிறார். ரஜோகுணம் தமோகுணத்தை அறவே விட்டுவிட வேண்டும். சத்வகுணத்துல மாத்திரம் மனதை ஒருமைப்படுத்தி, அதனாலேயத்தான் மனது சுத்தமாகும். அதனாலதான் எம்பெருமான் விஷயமான சிந்தனைங்கிறது தடை இல்லாமல் இருக்கும். ரஜோகுணம் தமோகுணம் இருக்க மாறி மாறி விஷயங்கள்ல தான் ஈடுபாடு போகுமே தவிர அப்ப நிறைய தடை வரும். எம்பெருமான் குறித்த சிந்தனைங்கிறது வளரவே வளராது. எம்பெருமான குறித்த சிந்தனை வளர வேண்டும்னு சொன்னால் முதல்ல சத்வகுணத்தை வளர்க்க வேண்டும். சத்வ விருத்தி சாத்தியதையா. சத்வ விருத்தி, சத்வ விருத்தினா சத்வத்தை வளர்த்தல், சத்வ விருத்தினா சிறந்த சத்வகுணம் மேலோங்கி வளர வேண்டுமாம். அப்படி நன்கு வளர்த்தால் அதனாலேயே இந்த பக்தி யோகம்ங்கிறது சாதிக்கப்படுகிறது. தத் விரோதி ரஜஸ்தமோ மூலபூத பாப நிர்பர்ஹண துவாரேன. இதற்கு விரோதி எது? எது இதை தடை செய்கிறதோ அதுதான் விரோதி. ரஜோகுணம் தமோகுணம் தான் இப்படி எம்பெருமானிடத்துல ஈடுபட முடியாதபடி நம்மை தடுக்கிறது. அந்த விரோதிகளை போக்கடிக்கணும். தத் விரோதி ரஜஸ்தமோ மூலபூத பாப நிர்பர்ஹண. சரி, ரஜோகுணம் தமோகுணம் நமக்கு இருக்கிறதே, அதை எப்படி போக்கடிக்கிறது? அதற்கு வேறாக இருக்கிறது. அங்கங்க செடி முளைக்கிறது செவுத்துலன்னா மேல இருக்கிற இலை தழை கிளைகளை மட்டும் வெட்டினால் செடி போகுமா? அடியில இருக்கிற வேற எடுத்தால் தானே அந்த செடி முழுவதுமாக நீங்கும். அதே போல இப்ப ரஜோகுணம் தமோகுணம் இடத்துல இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நம்ம இடத்துல அந்த குணம் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கும் காரணம் எதுன்னா பாபம். அனாதி காலமா நாம செய்து சேர்த்து வைத்திருக்கிற பாபத்தினாலதான் நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் மேலிடுகிறது. அதனாலேதான் மறுபடியும் மறுபடியும் மனது ஏதோ தீய காரியங்கள்லயே செல்லுகிறது. அப்ப முதல்ல எதை நாம எடுக்கணும்னா பாபங்களை குறைக்கணும், பாபங்களை போக்கடிக்கணும். இப்ப பாப நிர்பர்ஹண துவாரேன. நிர்பர்ஹணம்னா பாபத்தை துளைத்தல், பாபத்தை ஒழித்தல். அப்படிப்பட்ட பாபங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாபங்களை போக்குவதனாலேயே
சத்துவகுணம் வளர்கிறது, சத்துவகுணம் மேலோங்குகிறது. அதனாலேயே பக்தி யோகம் தொடங்கப்பட்டு மேலே பக்தி சிறப்பாக வளருகிறது. அப்ப இப்படி படிக்கட்டு அமைத்துக் கொண்டு தெரிவிக்கிறார். ஆக பாப நிர்பர்ஹண துவாரேன சத்வோபச்சய ஹேதுதயா உபகாரகத்வாத் ஆத்ம யாத்தாத்ம ஞான பூர்வகைஹி. ஆக இப்படிப்பட்ட இப்போ சத்வகுணம் வளர வேண்டும், ரஜோகுணம் தமோகுணம் அடங்க வேண்டும், அதற்கு காரணமா இருக்கிற பாபங்கள் போக வேண்டும். எல்லாம் தெளிவா புரிந்து விட்டது. ஆனா இப்ப பாபத்தை எப்படி போக்கடிப்பது? நாமே முயற்சி பண்ணி எங்கேயான சேர்த்து வைத்திருக்கிறோமா, எடுத்துட்டு போய் கடல்ல போட்டு கரைக்கலாமா, இல்ல நெருப்பு வச்சு கொளுத்தலாமான்னா அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அந்த பாபங்களை எப்படி போக்கடிக்கிறது? சத்வ உபச்சய ஹேதுதயா உபகாரகத்வாத் ஆத்ம யாத்தாத்ம ஞானபூர்வகைஹி பரித்யக்த பலசங்க கர்த்திருத்வாதிபிஹி பரம்புருஷ ஆராதனைக வேஷைர் நித்திய நைமித்திக கர்ம பக்தி ருபச்சீயமானத்வ வேஷேன சாத்தியத்வம். அதற்கு சாதனம், அதற்கு வழிதான் கர்மயோகம் ஞான யோகம்னு தெரிவிக்கிறார். அவனவனுக்குன்னு சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்களை செய்ய செய்ய தன்னடையே பாபங்கள் போகுங்கிறார். பாபத்தை போக்கடிப்பதற்கு பலரும் என்ன கேட்பா, நான் போய் பெருமான பிரதட்சணம் பண்ணி அவருக்கு நிறைய ஏதானும் தொண்டுகளை பண்ணி நிறைய மாலைகள் பிரசாதங்கள் கொடுத்துட்டா பாபத்தை போக்கிடுவாரான்னா, முதல்ல உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மத்தை செய். அதை செய்தாலே பல பாபங்கள் தன்னடையே போகும், பெருமானுடைய அனுகிரகத்தாலே போகும். நாம நம்முடைய தர்மத்தை விட்டுட்டு செய்வதெல்லாம் அதர்மம். இறுதியில பெருமானுக்கு நான் பெரிய புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டேன், நிறைய தளிக கண்ட்ரோல பண்ணிட்டேன், தங்கமா ஆபரணம் பண்ணி போட்டேன், இத்தனையும் பண்ணிட்டா பெருமாள் என்ன மன்னிச்சுடுவாரான்னா அது எப்படி மன்னிப்பார்? இப்ப நாம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்ய வேண்டும். நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மங்களை சரிவர செய்தாலே பாபங்கள் தன்னடையே போகும். பெருமானுடைய அருளாலே அந்த பாபங்கள் விளங்குகிறது. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பாபங்கள் போக்கடிப்பதற்கு கர்மயோகத்தை செய்ய வேண்டும். அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மயோகம் எப்படி செய்யப்பட வேண்டும்? அதை செய்தால் என்ன ஏற்படுகிறது? சத்வ உபச்சய ஹேதுதயா. பாபங்கள் போகணும்னா சத்வகுணம் மேலோங்கணும்னா ரஜோகுணம் தமோகுணம் அடங்கணும். ரஜோகுணம் தமோகுணம் அடங்கணும்னா பாபங்களை போக்கணும். சரி, பாபங்களை போக்குவதற்கு கர்மயோகம், கர்மயோகத்தை செய்ய செய்ய சத்வ உபச்சய, அதனாலேயே சத்வகுணம் வளருகிறது. ஹேதுதயா, சத்வத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டு உபகாரகத்வாத், சத்வ குணத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு உபகரிக்கிறது இந்த கர்மயோகம் என்று தெரிவிக்கிறார். உபகாரகத்வாத், இப்படி உபகாரம் செய்வதினாலே ஆத்ம யாத்தாத்மே ஞானபூர்வகைஹி பரித்யக்த பலசங்க கர்த்திருத்வாதிபிஹி. சரி, கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும்? என்னமோ சாஸ்திரத்துல கூறிவிட்டது, பிராமணனுக்கு என்னென்ன செய்யணும், வைசியனுக்கு என்னென்ன செய்யணும், க்ஷத்ரியனுக்கு என்னென்ன செய்யணும், 4வது வர்ணத்தவர்கள் என்னென்ன செய்யணும், தலையெழுத்தே இப்படி சொல்லிடுத்தே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதை ஒரு ஈடுபாட்டோடு, ஆஹா நமக்கு பெருமான் இப்படி விதித்திருக்கிறார்னு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஜீவாத்மா யார் என்கிற அந்த ஞானத்தோடு செய்ய வேண்டும். அதைத்தான் ஆத்ம யாதாத்மிய ஞான பூர்வகைஹி, ஆத்மா என்பவர் யார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். இப்பதான் ஒரு சந்தேகம் வரும், இந்த கர்மயோக ஞான யோகத்தெல்லாம் செய்து முடித்த பிற்பாடுதானே ஆத்மா எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த உணர்வே நமக்கு ஏற்படும். மறுபடியும் கர்மயோக ஞான யோகம் செய்யும் பொழுதே ஆத்மாவை நன்கு உணர்ந்து கொண்டுதான் கர்மயோக ஞான யோகத்தை செய்ய வேண்டும்னா, இது என்ன ஒன்றோடு ஒன்று இதை சார்ந்து அது அதை சார்ந்து இதைன்னா எப்படி செய்ய முடியும்னா, முதலிலே ஜீவாத்மா யார் என்பதை கேட்டு உணரலாமே. பல நூல்கள் பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. இதை ஆச்சாரத்துல போய் கேட்டால் ஜீவாத்மாவுக்கு இதுதான்ப்பா தன்மை, இப்படிதான் ஜீவாத்மா இருக்கிறது, பரமாத்மா இவர், பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா அடிமை என்பதை உபதேசிப்பாரே. அந்த ஞானத்தோடு இந்த கர்மயோகங்கள் இந்த செயல்களை செய்ய வேண்டும். ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு முழுமையாக உணர்ந்து கொண்டு செய்யணும்னு சொல்லப்படவில்லை. ஜீவாத்ம யாதாத்மிய ஞான பூர்வகைஹி, ஜீவாத்மா யார் என்கிற அந்த ஞானம், ஜீவாத்மாவை பற்றின தெளிவான அறிவோடு இந்த செயல்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய வெறும கேட்டு இருக்கிறோம், அதை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதுதான் கர்மயோகத்தினுடைய முற்றிய நிலை. ஞான யோகத்தினுடைய முதிர்ந்த நிலையில ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு உணர்ந்து கொள்ளுவோம். ஆனா முதலிலே இதை தொடங்கும் பொழுது நாம் எதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டும்னு ஒரு கேள்வி வருமே. யாரா இருந்தாலும் உனக்கு சாஸ்திரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த செயல்களை செய்யணும்னா, சாஸ்திரம்னா என்ன, நான் எதற்கு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டும், எனக்கு எதற்கு சாஸ்திரங்கள் இப்படி விதிக்கின்றன என்ற கேள்வி வருமே. அப்ப நீ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை என்று ஆச்சாரியர் உபதேசிப்பார்.
இந்த தெளிவான ஞானத்தோடு, இந்த ஆத்மாவை பற்றின தெளிவான ஞானத்தோடு இதை முன்னிட்டு கொண்டதாய் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். பலரும் கர்மயோகத்தை செய்கிறார்கள், ஆனா ஜீவாத்ம ஞானத்தோடு செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அப்படி அல்ல. இந்த வைதிகர்களா இருக்கிறவர்களே பல கர்மங்கள், சந்தியாவந்தனம் முதலான அத்தனை கர்மங்களை செய்கிறோம். எதற்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம்ங்கிற அந்த ஞானம் வேண்டுமே. நாம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை, சாஸ்திரத்துல இந்த வர்ணத்துல இப்படி பிறந்தவன் இதை செய்ய வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த பெருமானுக்கு தொண்டாக இதை செய்கிறேன் என்று இந்த மந்திரத்திலேயே இருக்கு. தொடங்கும் பொழுதே ஸ்ரீ பகவதாக்ஞா பகவது கைங்கரியம்னு சொல்லிதான் தொடங்குகிறோம். ஆனா அதை வெறும் உதட்டளவுல சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம் என்பதே நினைவிலே இல்லாமல் இந்த செயல்களை செய்தால் பிரயோஜனமே இல்லை. கர்மயோகம்னு சொன்னால் எப்பொழுதும் மனதிலே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை என்ற அந்த ஞானம் மற்றும் ஜீவாத்மா எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த செயல்களை செய்ய வேண்டும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஞான பூர்வகைஹி பரித்யக்த பல சங்க கர்த்திருத்வாதிபிகி. சரி, இப்படி செயல்களை செய்யும் பொழுதோ இதெல்லாம் மேல கீதையில விவரிக்கிறார். கர்மயோகம்னு சொன்னால் அதை எப்படி செய்ய வேண்டும்னா, அந்த கர்மங்களுக்குன்னு சில பலன்கள் இருக்குமே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற செயல்களுக்கெல்லாம் பலன்கள் இருக்கும். பலன்கள்ல பற்றில்லாமல், பலத்துக்கு ஆசைப்படாமல் செயல்களை செய்ய வேண்டும். அதைத்தான் பல சங்க கர்த்திருத்வாதிபிகி தியாகம். பரித்யக்த பல சங்க கர்த்திருத்வாதிபிகி. பரித்யக்தன்னா விட வேண்டும். எதெல்லாம் விடணுமா? இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது பலத்தை விட வேண்டும். சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது, நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், அப்ப நிச்சயம் இதனுடைய பலன்லாம் எனக்குத்தான் என்று அந்த விருப்பத்தோடு செய்யக்கூடாது. பலனிலே விருப்பம் இல்லாமல் இந்த பலமெல்லாம் எம்பெருமானுக்கு தான் போய் சேர வேண்டும். அவர் தானே எனக்கு உள்ளே இருந்து இதை செய்ய வைத்திருக்கிறார். இந்த ஜீவாத்மா இருப்பதற்கே பரமாத்மா தான் காரணம். இந்த உடல் கொடுத்ததும் பரமாத்மா. உடல் நன்றாக அது நல்ல செயல்படுகிற நிலைமையில வைத்திருப்பதும் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான். அப்படி இருந்து மேலே சத்துவகுணம் வளர்ந்ததும் பெருமானுடைய அனுகிரகத்தால்தான். மேலே நான் ஒரு செயலை செய்யணும்னா என்னால தனித்து செய்ய முடியுமா? ஒரு ஹோமம் செய்கிறேன்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு யாக வேதி செங்கல்ல வைத்து அமைக்க வேண்டும். செங்கல் எல்லாம் என்னாலேயே செய்ய முடியுமா? அதை யாரோ செய்து கொடுத்தால்தான் அதை ஏற்படுத்த முடியும். அடுத்து அதற்கு மேல விரட்டி வைக்கணும்னா ஒரு பசுமாடு சாணம் போட்டாதானே அதை விரட்டியா தட்ட முடியும். அப்புறம் நெய் சேர்க்கணும்னா பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை நெய் ஆக்கினால்தானே சேர்க்க முடியும். அப்போ ஒரு செயலை செய்கிறோம்னு சொன்னாலே எத்தனையோ பேருடைய பங்கு அதிலே அமைந்திருக்கிறது. ஆக இந்த செயலை செய்து விட்டு நான் செய்திருக்கிறேன், இதனுடைய பலன் எனக்குன்னு எப்படி அதுல விருப்பத்தை வளர்த்து கொள்ள முடியும்? எந்த செயலை செய்தாலும் அதனுடைய பலன் எனக்கு என்கிற அந்த விருப்பமே கூடாது. அதுவும் முக்கியமா சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற கர்மங்களை செய்யும் பொழுது இந்த பலன் எனக்கு இல்லை என்று, இந்த பலனெல்லாம் பகவானுக்கு என்று விட்டுவிட வேண்டும். அதுதான் பரித்யங்க பல சங்க கர்த்திருத்வ. அடுத்து சங்கம்னா இந்த செயல் என்னுடையது, நான் செய்திருக்கிறேன்ற ஒரு எண்ணம் வருமே. பல நாள் ஆன பிற்பாடு இத்தனை நாள் நான் கர்மயோகத்தை செய்திருக்கிறேன், விடாமல் சந்தியாவந்தனம் செய்திருக்கிறேன்ற ஒரு எண்ணம் வரும். நான் எங்க செய்தேன்? பெருமான் உள்ளிருந்து செய்ய வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த செயல் என்னுடையது அல்ல என்று அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை செய்யும் பொழுது இது என்னுடையது அல்லங்கிற அந்த சங்கம் தொடர்பு, அதையும் விட்டுவிட வேண்டும். கர்த்திருத்வாதிபிகி. கர்த்திருவம்னா செய்பவன் நான், இந்த செயல் என்னுடையதுங்கிற அந்த தொடர்பையும் விடணும். செய்பவன் நான் என்கிற எண்ணத்தையும் விட வேண்டும். ஜீவாத்மா தனித்து செய்ய முடியாது. ஜீவாத்மாவுக்கு உடலை கொடுத்ததே பகவான் சொல்லிவிட்டார். முழுவதும் செய்பவனே பரமாத்மா தான். அப்ப செய்பவன் நான், கர்த்தா நான் என்கிற எண்ணத்தையும் விட வேண்டும். இந்த செயல் என்னுடையது என்கிற எண்ணத்தையும் விட வேண்டும். எப்ப இது ரெண்டும் விட்டுட்டோமோ அந்த செயலுக்கு உண்டான பலன் மட்டும் எனக்கு வேணுமா? அதுவும் என்னுடையதல்ல என்று பலத்தையும் விட வேண்டும். பல சங்க கர்த்திருத்வாதிபிகி. இது முதலான அந்த செயல்களோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு, அது அத்தனையும் விட வேண்டும். ஆனா செயலை மட்டும் செய்யணும், இதுதான் ரொம்ப கஷ்டம். செயலை நன்னா செய்து அதனுடைய பலன் நீயே அனுபவித்துக்கொள், உன்னுடைய செயல்தான், நீதான் செய்கிறாய்னு சொன்னால்தான் உலகத்துல பலரும் இந்த செயல்களை செய்வான். ஒரு அலுவலகத்துக்கு போறோம்னு சொன்னாலே இந்த வேலை உன்னுடைய பொறுப்பு, நீதான் இந்த வேலையை செய்ய வேண்டும், செய்தால் உனக்கு இந்த ஊதியம் கொடுக்கப்படும். ஊதியமே இல்லாமல் யார் சம்பாத்தியம் வருமானமே இல்லாமல் யார் செயலை செய்வார்? அப்ப வெளி உலகம்னு பார்த்தால் எல்லாமே நம்முடையது, நான் செய்கிறேன், எனக்கு பலன். ஆனா வைதிகம் இந்த பகவத் விஷயம்னு பார்த்தால் எந்த செயலும் என்னுடையதல்ல, நானே என்னுடையவன் அல்ல. ஆக இந்த செயலை செய்பவன் கர்த்தாவும் நானும் அல்ல, இதற்கு உண்டான பலனும் என்னுடையதல்ல என்று அனைத்தையும் விட வேண்டும். ஆக இப்படியெல்லாம் விட்டிட்டு செய்யப்படுவதுதான் கர்மயோகம்.
கர்ம யோகம்னு சொன்னால் இந்த பலனையோ இந்த கர்த்திருவம் நான் தான் செய்கிறேங்கிற எண்ணத்தையோ மேலே அதனோடு இருக்கிற தொடர்பையோ விட்டு செய்தால்தான் அதற்கு கர்மயோகம்னு பேர். எப்ப இது மூன்றும் விடாமல் ஒரு வைதிகனாக இருந்து கொண்டு பல காரியங்களை செய்தாலும் இந்த எண்ணமே இல்லாமல் செய்து கொண்டிருந்தால் அது கர்மயோகமாக ஆகவே ஆகாது. அப்ப இந்த அடையாளங்களோடு செய்யப்படுவதுதான் கர்மயோகம் என்றுதான் தெரிவிக்கிறார். ஜீவாத்மாவை பற்றின தெளிவான ஞானத்தோடு அதே போல கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதுல 3 தியாகம், இதைத்தான் திரிவித தியாகம், பல சங்க கர்த்திருவ தியாகம் என்று கீதையிலே தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் இவ்விடத்திலே நினைத்து கொள்ள வேண்டுமா? என்ன இப்ப ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தின்னு சொன்னால் சுருக்கமா ஆள வந்தார், தெரிவித்து விட்டார் ஸ்வதர்ம ஞான வைராகியன்னு. ஆனா ஸ்வதர்மம்னு சொல்லும் பொழுதே கர்மயோகம், கர்மயோகம்னா இப்படி செய்ய வேண்டும், சங்கம் பலம் தியாகம் அனைத்தையும் விட்டுட்டு செய்ய வேண்டும், ஜீவாத்மாவை பற்றின ஞானத்தோடு செய்யப்பட வேண்டும். இப்படி செய்ய செய்ய அதனாலேயே பாபங்கள் போகிறது, அதனாலேயே ரஜோகுணம் தமோகுணம் நீங்குகிறது, அதனாலே சத்துவகுணம் வளருகிறது, அதனாலேயே ஜீவாத்மா தன்னை தாமே அறிந்து கொள்ளுகிறார், அதனாலே பரமாத்மாவினிடத்துல விருப்பம் அதிகரிக்கிறது, அதனாலே பக்தியை தொடங்குகிறான், அதனாலே இடைவிடாமல் சிந்திக்கிறான். அந்த சிந்தனையும் பழக பழக இறுதியிலே எம்பெருமானை நேரே கண்ணாலே காணும் அந்த ஒரு நிலை, அந்த ஒரு ஞானம் அறிவு ஏற்படுகிறது என்று இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த வாக்கியத்துல தெரிவிக்கிறார். பரமபுருஷ ஆராதனைக்க வேஷனை நித்திய நைமித்திக கர்மாபிகி பக்தேர் உபச்சீயமானத்துவ வேஷேன சாத்தியத்துவம். இதற்கும் மேல இந்த கர்மயோகத்தை பத்தி தெரிவிக்கிறார். இது எப்படிப்பட்டது? சரி, இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோமே, அதனுடைய பலனும் எனக்கு இல்லை, நான் கர்த்தா அல்ல, நான் இந்த செயல் என்னுடையதும் அல்லன்னு சொல்லி செய்கிறோமே, அப்ப இது யாருடையதுன்னா பரமபுருஷ ஆராதனைக்க வேஷையி. பரமபுருஷன் பரமாத்மா ஸ்ரீயப்பதி நாராயணன், அவ்வெம்பெருமானுக்கு ஆராதனமாக இது இருக்கிறது. திருவாராதனம் நித்தியப்படி செய்கிறோமே, திருவாராதனம்னா எதற்கு செய்கிறோம்? பெருமானுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான் திருவாராதனம். ஆராதுங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இதனாலே பெருமான் மகிழ்கிறான், இதனாலே பெருமான் மிகுந்த ஆனந்தத்தை கொள்ளுகிறான் அர்த்தம். இப்ப ஆராதனம் வெறும் ஆராதனம்னு சொல்லக்கூடாது, திருவாராதனம்னு தான் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவாராதனம் போலத்தான் இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறது. எந்த செயல்கள்? அந்தந்த வர்ணத்தாருக்குன்னு வேதத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்களை செய்தாலே அதுவே பகவானுக்கு செய்யப்படுகிற திருவாராதனமாக இருக்கிறது. அப்ப ஒரு வைசியன் தான் தனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற வியாபாரம், நல்ல பொருள்களை எல்லாம் சம்பாதித்து பலருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து நாட்டை செழிப்பாக ஜனங்களை எல்லாம் நல்ல செழிப்பாக வைப்பதற்கு அவர் உறுதுணை புரிந்தார்னு சொன்னால் அதுவே திருவாராதனம். சுவாமி அவர் பொருள்களை எல்லாம் வியாபாரம் பண்றார், இது திருவாராதனமானா வேதத்தினாலே அவருக்கு அதுதான் முக்கியமான கடமையாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு க்ஷத்ரியன், இப்ப அர்ஜுனனை யுத்தம் செய்ன்னு கண்ணன் தூண்டி இருக்கிறாரேன்னா க்ஷத்ரியனுக்கு யுத்தம் செய்து நாட்டை ரட்சிப்பதுங்கிறது தான் தர்மம். அதுவே பெருமானுக்கு செய்யப்படுகிற திருவாராதனம். கோவில்ல பெருமான் எழுந்தருள் இருக்கார், அவருக்கு முன்னாடி வட்டில்களை வைத்து தீர்த்தம் பாத்தியம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் மாலை பிரசாதம் இதை கொடுத்தால்தான் திருவாராதனம் அல்லவே அல்ல. அந்தந்த வருணத்தாருக்குன்னு கூறப்பட்டிருக்கிற செயல்களை எம்பெருமானிடத்துல பக்தியோடு அந்த ஞானத்தோடு செய்தாலே அதுவே பரமாத்மாவுக்கு திருவாராதனமாக இருக்கிறது. அதைத்தான் தெரிவிக்கிறார். பரமபுருஷ ஆராதனைக்க வேஷை. இந்த கர்மங்கள் எல்லாம் பரமபுருஷனான எம்பெருமானுக்கு பிரீத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு செயல்கள் என்பதை புரிந்து கொண்டு நித்திய நைமித்திக கர்மபிகி. அப்படிப்பட்ட கர்மங்கள் யாவை? அதுதான் நித்திய கர்மங்கள் நைமித்திக கர்மங்கள் என்று 2 விதமாக தெரிவிக்கிறார். நித்திய கர்மங்கள்னா தினப்படி காலையிலிருந்து இரவு வரை செய்யப்படுகிற கர்மங்கள் எல்லாம் நித்திய கர்மங்கள். பிராமணனுக்குன்னு பார்த்தால் விடியற் காலை எழுந்து தீர்த்தமாட வேண்டும், அடுத்து சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள், பின்னர் அந்த தர்ப்பணங்கள், அதாவது நித்தியபடியே பிரம்ம தர்ப்பணம், ரிஷிகளுக்கு தர்ப்பணம், அதே போல தேவரிஷி தர்ப்பணம் என்று இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் என்று இந்த மாதிரி நதிகள்ல போய் தீர்த்தத்தை தர்ப்பணமாக அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். பின்னர் கிரகத்துக்கு திரும்பி அக்னி காரியங்களை செய்ய வேண்டும், ஔபாசனம், அதே போல அக்னிஹோத்திரம், இது முதலான அக்னி காரியங்களை செய்ய வேண்டும். பின்னர் எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை செய்ய வேண்டும். பின்னர் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும், அத்தியனம் செய்த வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நித்திய கர்மங்கள், தினப்படி ஒரு பிராமணன் செய்ய வேண்டிய கர்மங்கள். இதே போல ஒவ்வொருத்தாருக்கும் க்ஷத்ரியனுக்கோ வைசியனுக்கோ சதுர்த்த வர்ணத்தவர்களுக்கோ அவரவருக்கு நித்தியமாகவே சில கர்மங்கள் இருக்கும், அதை தினப்படி செய்ய வேண்டும். அடுத்து நைமித்திகம்னு சொன்னால்
ஏதோ ஒரு காரணத்தை பற்றி வருவது. நிமித்தம்னு சொன்னா ஒரு காரணத்தினாலேயே செய்யப்படுகிற கர்மங்கள். நிமித்த கர்மம்னு சொன்னால் இப்போ அமாவாசை ஏற்படுகிறது, பௌர்ணமி வருகிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் நிமித்தம். அந்த அமாவாசை தினத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு புண்ணிய காலம், அயன புண்ணிய காலம் ஏற்படுகிறது, தட்சிணாயன காலம் பிறக்கிறது, அதே போல உத்தராயண சங்கிரமண காலம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு நிமித்தம், அது ஒரு காரணம். அந்த காரணத்தை பற்றி வேதத்திலே சில செயல்கள் செய்யப்பட வேண்டும்னு கூறியிருக்கும். அதாவது இந்த அயன புண்ணிய காலத்திலே இந்த தானத்தை எல்லாம் செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு இந்த தானத்தை இதெல்லாம் வழங்க வேண்டும்னு, தானத்தை பண்ண வேண்டும்னு சொல்லி இருந்தால் அதை செய்வதே ஒரு விதமான திருவாராதனம். ஆக இப்படிப்பட்ட நித்தியமாய் நைமித்திகமாய் இருக்கக்கூடிய கர்மங்கள், நித்தியபடி செய்ய வேண்டிய கர்மங்கள், அதே போல ஒரு நிமித்தத்தை ஒரு காரணத்தை கொண்டு செய்யப்பட வேண்டிய கர்மங்கள். கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அந்த கிரகணத்தையொட்டி சில காரியங்கள் எல்லாம் வேதங்களிலே கூறப்பட்டிருக்கும். அந்த கிரகண சமயத்திலே பெருமான குறித்து தியானிக்க வேண்டும். அதே போல காயத்ரி முதலான அந்த மந்திரங்களை யார் ஜபிக்கலாமோ அவர்கள் ஜபிக்கலாம், பாசுரங்களை சேவிக்கவர்கள் பாசுரங்களை சேவிக்கலாம். எம்பெருமான குறித்து சிந்தனை தியானம், அந்த ஈடுபாட்டோடு தியானிப்பவர்கள் தியானிக்கலாம். இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள்ல அந்த நிமித்தம் அந்தந்த ஒரு காலகட்டத்திற்கு ஏற்ப கூறப்பட்டிருக்கும். இதெல்லாம் நைமித்திக கர்மங்கள். இப்ப நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், இந்த இரண்டையும் செய்ய செய்ய இதுதான் கர்மயோகம். அதனால என்ன ஏற்படுகிறதுன்னா பக்தேர் உபஜீயமானத்துவ வேஷேன சாத்தியத்துவம். ஆக இப்படிப்பட்ட செயல்களை செய்ய செய்ய பக்தி உபஜீயமானம், பக்தி நன்னா வளருகிறதாம். பக்தி அப்படியே கொழுந்து விட்டு நிறைய துளிர் விட்டு பச்சை பசேல்னு செடி வளர்றா போல இந்த பக்தியானது வளரும். அப்ப முதல்ல நித்திய கர்மம் நைமித்திக கர்மத்துல தொடங்கி ஒருத்தன் செய்ய ஆரம்பித்தான்னு சொன்னால் இறுதியான பலன் நமக்கு கிடைப்பது என்னன்னா பக்தி வளர்கிறது. அதனாலே பெருமான் மிகவும் மகிழ்கிறான் என்பதைத்தான் இந்த பெரிய வாக்கியத்துல தெரிவித்தார். இதையே விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்பதை மேலே ஸ்லோகத்தை எடுத்து உதாகரித்து தெரிவிக்கிறார். ததேதத் சர்வம் அபிசந்தாய உக்தம் பகவதா பராசரேன. பகவான் என்று கொண்டாடப்படுகிற பராசர மகரிஷி, அதாவது வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் வந்தம் வந்தே சுகதாதம் தபோனிதிம் என்று கொண்டாடப்படுகிறோம். அதாவது அந்த வியாசாச்சாரியர் அவருடைய அந்த பரம்பரைங்கிறதே மிகவும் உயர்ந்த பரம்பரை. அதிலே பராசரர், அந்த பராசரர் தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம்ங்கிற ஒரு பெரிய சிறந்த புராணத்தையே நமக்கு அருளி இருக்கிறார். புராண ரத்னம் என்று கொண்டாடப்படுவது ஸ்ரீ விஷ்ணு புராணம். 18 புராணங்கள் இருந்தாலும் அதற்குள்ளே மிகவும் ரத்தனம் போல மிகவும் உயர்ந்ததாய் சிறப்பு வாய்ந்தது எதுன்னா அது ஸ்ரீ விஷ்ணு புராணம். சாத்விக புராணங்கள்னு 6 புராணங்கள், ராஜச புராணங்கள்னு 6 புராணங்கள், தாமச புராணங்கள்னு 6 புராணங்கள், இப்படி 18 புராணங்கள். இதிலே நாம் கை கொள்ள வேண்டிய புராணங்கள், நன்கு அதை வாசித்து அறிவை பெற வேண்டிய புராணங்கள் எதுன்னா அது சாத்விக புராணங்கள். அந்த சாத்விக புராணத்துக்குள்ளேயும் மிகவும் சிரேஷ்டமாய் உயர்ந்தது எதுன்னா அது ஸ்ரீ விஷ்ணு புராணம். அப்படிப்பட்ட அந்த புராணத்திலே பகவதா பராசரர், அந்த பராசர ரிஷியே தெரிவிக்கிறாராம். இதையெல்லாம் உட்கொண்டு இப்ப வேதாந்தாச்சாரியர் இதுக்கு முன்னாடி என்ன வாக்கியத்தை சாதித்தாரோ அந்த அர்த்தத்தை எல்லாம் உட்கொண்டு ஒரு பிரமாண ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். யாஜசோபி சுபகூன் யக்ஞான் ஞான வியபாஸ்ரயா பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தர்த்தும் மிருத்யும் அவித்யா. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே 6வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்திலே 12வது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறதுன்னா சிறந்த க்ஷத்ரிய அரசர், அதாவது கேசித்வஜன் காண்டிக்யன் என்று 2 க்ஷத்ரிய அரசர்கள். அந்த அரசர்கள் அவர்கள் நல்ல ராஜ்யத்தை எல்லாம் முடித்த பிற்பாடு அவர்கள் காட்டிலே சென்று தபஸ் செய்து பிரம்ம ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம். போறம் இந்த ராஜ்ய பொறுப்பு இதெல்லாம் இனிமே இளவரசர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு மேலே பிரம்ம ஞானம் பெருமான குறித்து இடவிடாமல் சிந்திப்பதற்கு செல்லுவோம், தியானத்தை செய்யலாம்னு தொடங்குகிறார்கள். அப்படி அந்த கேசித்வஜன் காண்டிக்யன்கிற அந்த சரித்திரம், அவர்களை பத்தின சரித்திரத்தை கூறும் பொழுது அந்த கேசித்வஜன்கிற அந்த ராஜா என்ன செய்கிறாராம், இயாஜசோபி சுபஹூன் யக்ஞான் ஞான வியபாஸ்ரயா. கேசித்வஜன் என்பவன் சிறந்த ஞானி. அவனுடைய குரு ரிஷியினிடத்திலிருந்து, அதாவது ஆச்சாரியரிடத்திலிருந்து
நிறைய உபதேசங்களை பெற்று ஞான வியபாஸ்ரயா சிறந்த ஞானத்திலே நிலை நின்றவன், ஜீவாத்மாவை பற்றி நன்கு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறான், பரமாத்மாவை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறான். சாஸ்திரங்கள்னா என்ன, நாம் எதற்கு சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் ஞான வியபாஸ்ரயா, ஞானத்தையே ஆசிரயித்து ஞான நிஷ்டையிலே நிற்கிறான், அதுல உறுதிபட நிற்கிறான் அந்த க்ஷத்ரிய அரசன் ராஜா. அவர் என்ன செய்கிறார், ஈயாஜ சோபி ஞான வியபாஸ்ரயா. கேசித்வஜன்னு சொன்னால் அவ்வளவு பிரசித்தியா, அந்த காலத்துல கேசித்வஜ ராஜான்னு சொன்னா என்ன ஞானம் என்ன ஞானம். ஒரு க்ஷத்ரிய அரசனாக இருந்து கொண்டு ஒரு ரிஷி வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை போல அவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறாரே இந்த அரசர் என்று அனைவருமே கொண்டாடுவார்களாம். அப்படிப்பட்ட பிரசித்தி பெருமை கொண்டிருக்கிற அந்த அரசன் கூட என்ன செய்தான்னா, ஈயாஜ நிறைய யாகங்களை செய்தான். சுபகூன் யக்ஞான் சிறந்ததாய் நிறைய யாகங்கள், வேதங்கள்ல பல விதமான யாகங்களை பத்தி கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமா க்ஷத்திரியர்கள் இந்த யாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா நாட்டினுடைய நன்மை, இந்த நாடு சுகமாக சுபிக்ஷமாக இருக்க வேண்டும்னு சொன்னார். அப்ப அரசர்கள் அதற்குன்னு இந்த யாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு வேதங்களிலே பல யஜ்யங்கள் யாகங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சுபகூன் யஜ்யான், நிறைந்ததாய் பலவாக இருக்கக்கூடிய நல்ல சத்வ குணத்தோடு கூடியதான அந்த யாகங்களை எல்லாம் ஈயாஜ செய்தார். யாரு, ஞான வியபாஸ்ரயா சிறந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய அரசர் செய்தார். பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தத்துவம் மிருத்யும் அவித்யா. இப்படிப்பட்ட யாகங்களை எல்லாம் எதற்கு செய்தார்னா, பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய, ஏற்கனவே அவர் ஞானத்தை நன்கு தெரிந்து கொண்டு ஞான நிஷ்டையில இருக்கிறவர் தான். ஆனாலும் அது போராதே, இன்னும் அதை உணர வேண்டும். நான் முதல்ல கூட அடியன் சொன்னேன், முதல்ல ஒரு ஆச்சாரனிடத்துல வெறும் உபதேசமாக பெறுவோம், பின்னர் அதை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வது என்பது வேறுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த அரசரும் நல்ல ஞானத்தோடு இருக்கிறார், சிறந்த ஆச்சாரனிடத்துல உபதேசம் பெற்றிருக்கிறார். ஆனா அதை தாம் உணர வேண்டுமே, மனதால அதை நன்கு உணர வேண்டும் என்பதற்காக பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய, பிரம்ம வித்யை என்றால் மேற்கொண்டு பக்தி, நம்பெருமானிடத்துல அன்பு காதல் அதை வளர்த்து கொண்டு பிரம்மம் அந்த பரமாத்மாவை அப்படியே மனதாலே தெரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தினாலே தர்த்தும் மிருத்யும் அவித்யா. அவித்யா என்றால் வித்யைக்கு எதிரானது. வித்யைன்னு சொன்னால் ஞான யோகம். அதாவது ஞான யோகம்னா எப்பொழுதும் தியானத்திலேயே இருந்து கொண்டு தியானித்துக் கொண்டே இருத்தல், இது ஞான யோகம். பின்னர் அதனுடைய விவரணம் என்னன்னு மேல சுவாமியே சாதிக்கிறார், அங்க பார்ப்போம். இப்பொழுதுக்கு ஞான யோகம்னு சொன்னால் எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் அப்படியே மனதை அடக்கி புலன்களை அடக்கி இடைவிடாமல் சிந்திப்பது, இது ஞான யோகம். அதற்கு எதிர் எது? இப்படிப்பட்ட ஞான யோகத்திற்கு எதிரானது எதுன்னா கர்மயோகம். எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும், அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை ரொம்ப முயற்சியோடு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும்னு சொன்னால் அப்ப ஞான யோகத்திற்கு எதிரானது கர்மயோகம் அல்லவா? வித்யைங்கிறதுனால ஞான யோகம் குறிக்கப்பட்டு, அவித்யா என்றால் அவித்யைன்னு சொன்னால் இப்ப ஞான யோகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கர்மயோகம். கர்மயோகத்தை செய்து செய்து மிருத்யும் தர்த்தும், மிருத்யும்னு சொன்னால் இவ்விடத்துல பாபங்கள்னு அர்த்தம். மிருத்யும்னா நமக்கு மரணம் சம்பவிக்கிறது, அதையும் மிருத்யுன்னு தெரிவிப்பார்கள். இவ்விடத்துல மிருத்யுன்னு சொன்னால் எது ஒன்று நமக்கு தடை ஏற்படுத்துகிறதோ, நம்முடைய பாபங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கிறது, அந்த பாபங்களை போக்கடிக்க வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம். அந்த பாபங்களை போக்கடித்தால் தான் மேற்கொண்டு சத்வகுணம் வளர்ந்து பக்தி வளரும். அதற்காகத்தான் இப்போ அந்த அரசன் என்ன செய்கிறாராம், சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய அந்த அரசர் கூட மிருத்யும் தர்த்தும், அதாவது இந்த பாபங்களை போக்கடிக்க வேண்டும், ரஜசு தமசு குணத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவித்யா மிருத்யும் தர்த்தும், அவித்யான்னா கர்மயோகத்தை செய்தார். கர்மயோகத்தை செய்யும் பொழுது நிறைய யாகங்கள் ஹோமங்களை செய்தார். அப்ப ஞானியாக இருப்பவர் கூட, நல்ல வேதாந்த ஞானம் ஆச்சாரனிடத்துல நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் கூட கர்மயோகத்தை செய்தே ஆக வேண்டும். கர்மயோகத்தை செய்தால்தான் பாபம் போகி சத்துவகுணம் வளர்ந்து பக்தியே வளரும் என்பதற்கு தான் இந்த பிரமாணம். பொதுவா என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கும்னா, இந்த செயல்கள் இதெல்லாம் தாழ்ந்தது, யாரோ ஞானமே இல்லாதவர்கள் ஞானத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு தான் இந்த செயல்கள் எல்லாம். நல்ல ஞானம் ஏற்பட்டு விட்டது, பகவத்கீதை உபனிஷத்து இதெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம்னா இனி இந்த தாழ்ந்த செயல்கள் ஹோமங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வதில்லை, வேதத்துல கூறப்பட்டிருக்க இந்த செயல்கள் எல்லாம் வேண்டாம்,
அதெல்லாம் முதல் படி, இரண்டாவது படி. நாங்கெல்லாம் இப்ப கல்லூரிக்கு வந்துட்டோங்கிற அளவிற்கு இந்த உபனிஷத்து இதெல்லாம் நன்கு கற்றுவிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சிலருக்கு மனப்பான்மை இருக்கிறது. அப்படி சிலர் உபதேசத்தும் இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படிப்பட்டவனும் நித்திய நைமித்திக கர்மங்களை செய்தே ஆக வேண்டும். அந்த கர்மங்களை செய்ய செய்யதான் பாபங்கள் மேலிடாமல் இருக்கும். இந்த உலகத்துல வாழற வரைக்கும், நம்முடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாம இந்த உலகத்துல வாழப்போகிறோம். அது வரைக்கும் நாம பாபங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. நாம நடக்கிறோம்னு சொன்னாலே பல ஜீவராசிகள் கால் மிதிபட்டு போகத்தான் போகிறது. கண்ணை இமைக்கிறோம்னு சொன்னால் இமைக்கிற அந்த இடத்துக்குள்ள எத்தனையோ கிருமிகள் நாசமாகிறதா, அதனுடைய பிராணனே போகிறது. இப்படி இருக்க நம்மால எத்தனையோ பாபங்கள் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து கொண்டே இருக்கும்? பாபங்கள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தால் எப்படி சத்துவகுணம் வளரும்? பாபத்தை போக்கடிப்பதற்கு இந்த நித்திய நைமித்திய கர்மங்களை செய்தே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட ஞானியாக இருந்தாலும், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலான ரிஷிகள், அவருக்கு ஞானம் குறைவா? அவர்களுக்கெல்லாம் ஏதேனும் ஞானத்துல குறைச்சலான்னு கேட்டா ஒண்ணும் இல்லையே. அப்படிப்பட்ட ரிஷிகள் கூட இந்த கர்மங்களை கைவிடுவதில்லைன்னு சொன்னால் நாம் யார் இந்த கர்மங்கள் எல்லாம் கைவிடுவதற்கு? அப்ப இந்த கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பராசர ரிஷி அவருடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஒரு அரசரை மேற்கோள் காட்டி, சிறந்த ஞானியாக இருக்கிற இந்த அரசன் கூட இதோ இப்படிப்பட்ட இந்த கர்மங்களை செய்து செய்துதான் பாபங்களை போக்கிக் கொண்டு மேலே ஞானத்தோடு பக்தியை வளர்த்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய ஞானத்தை பெற்றார் என்று தெரிவிக்கிறார். இதனாலே நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய ஞானியாக இருந்தாலும் அவருக்கும் இந்த கர்மயோகம்ங்கிறது அவசியம். நித்திய நைமித்திக கர்மங்கள் வேதங்களினாலே நமக்கு கூறப்பட்டிருக்கிற அந்த செயல்களை ரொம்ப ஈடுபாட்டோடு நமக்குன்னு பெருமாள் விதித்திருக்கிறார். இதை நாம் செய்வது நம்முடைய கடமை என்ற அந்த எண்ணத்தோடு இந்த செயல்களை செய்ய வேண்டும். அதுதான் முதல் படியாக இருந்து மேலே மேலே பரமாத்மாவே நம்மை வளர்த்து கொண்டு போய் இறுதியாக தம்மையே நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்ற விஷயத்தை தான் இதுல விவரித்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி என்பது வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் பக்தினா என்ன, ஞானம்னா என்ன என்பதையெல்லாம் மேலே விவரித்து, இன்னும் அதற்கு மேலே கோச்சரகா மற்றும் உண்டான சப்தங்கள் பரபிரம்ம நாராயணஹ பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று தெரிவிக்கிறாரே. ஏன் நாராயணஹா தெரிவிக்கிறார், ஏன் பரபிரம்மம்னு தெரிவிக்கிறார் என்பதையெல்லாம் மேலே விவரிக்கிறார். அந்த விஷயங்கள் என்ன என்பதை அடுத்த காலக்ஷேபத்தில் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.